ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு சன்னா தம் பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒன்றரை முழு பூண்டு, மீடியம் சைஸ் இஞ்சி கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 3 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய் தோல் எடுத்துட்டு இது கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிளாஸ் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு கொஞ்சம் மஞ்சளும் விளக்கெண்ணையும் சேர்த்து 5 சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக 200 கிராம். எப்பயுமே புரோட்டீன் வேக வைக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா இந்த அளவுக்கு சாஃப்டாக வேகுங்க. வேக வச்ச கொண்டக்கடலையை தண்ணி இல்லாமல் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், புளிக்காத தயிர் 2 குழிக்கரண்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த புளிப்பு எல்லாம் சன்னால இறங்கணுங்கிறதுக்காக 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். குக்கரில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்ச உடனே பிரியாணி இலை, ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா ப்ரௌனாக இந்த அளவுக்கு வதக்கிட்டோம். உப்பை அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கட்டும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஊற வச்சிருக்க கொண்டக்கடலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் சன்னால சேர்ந்து வரணுங்கிறதுக்காக 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் முன்னாடியே நான் பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டேன். இன்னைக்கு 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் கொண்டக்கடலை கரெக்டாக இருக்குங்க. குக்கர் மூடி போட்டு ஸ்டீம் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெயிட் எதுவும் போட வேண்டாம். ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ குக்கரை எடுத்துட்டு தோஸ்தவை வச்சு அது மேலே குக்கரை வச்சிடலாம். தோஸ்தவா மேலே வச்சதும் அடிப்பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சிருங்க. இன்னொரு ஸ்டீம் வரட்டும். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்க, இன்னொரு வாட்டி ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க கொண்டக்கடலை பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சன்னா தம் பிரியாணி ரெடி. மசாலா சன்னால இறங்கி தம்மில் வச்சு சாப்பிடும் போது பிரியாணி டேஸ்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.